கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தான் ஆசை இந்த கடையில விளையுதப்பா. இந்த மாம்பழம் கொத்தும் கிளி எங்க தெரியலப்பா, அட பருவத்து பார்டரில் இருக்கா இப்ப ரொம்ப அவசரம்பா. இவ கையில ஜாதகம், இவ கதையில நாயகன், அத அறிஞ்சவ இருந்தா கூறு மனமாக மங்கம்மா. My name is மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தா ஆசை இந்த கடையில விளையுதப்பா. ஆண்டி வாமா. சுப்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. மேகி இல்லையாமா? மேகி ஹோட்டலுக்கு போயிருக்கா. என்ன ஸ்வப்னா வீட்டு பக்கமே வர்றதில்ல? உனக்கும் மேகிக்கும் ஏதாவது சண்டையா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, மேரேஜ் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் வரேன். ஹாய் சுப்னா. ஹாய் லக்கி, எப்படி இருக்கீங்க சீதாக்கா? நல்லா இருக்கேன். என்ன அம்மாவும் பொண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க? கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். பத்திரிக்கை எடுமா. வர திங்கக்கிழமை கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். சரி. திங்கக்கிழமையா? இன்னும் 4 days தான் இருக்கு. என்னது கல்யாணத்தை கோயில்ல வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்க வேண்டுதலாம், அதனாலதான். ஓ, ஈவினிங் தாஜ் ஹோட்டல்ல ரிசப்ஷன் வச்சிருக்கோம். ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்கோம். தாஜ்லியா? செலவு உங்களுதா இல்ல மாப்பிள்ளை வீட்டுதா? எங்களோடதுதாம்மா. நல்ல தடபுடல ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனாலதான் கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல வச்சிட்டீங்களா? சேச்சே, நாங்க மண்டபத்துல தான் பண்ணலாம்னு இருந்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பிடிவாதமா கோயில்ல பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ரிசப்ஷனை எங்க விருப்பத்துக்கு வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு புடவை நகைலாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் இவ்ளோ நாளாவா வாங்காம இருப்போம். கல்யாணம் முடிவு பண்ண உடனேயே வாங்கிட்டோம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் வச்சிட்டோம். இல்ல கல்யாண வேலையில 1-2 பேருக்கு விட்டு போச்சுன்னா அதுவே பெரும் பிரச்சனை ஆயிடும். இல்லனா மட்டும் பிரச்சனை வராதா என்ன? வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேரு பத்திரிக்கை வச்சதுதான் சாக்குன்னு குடும்பத்து ஆளுங்க மொத்தமும் திங்கி வந்துருவாங்க. சில பேரு அவங்க கிட்ட இருக்கிற புடவை நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு கல்யாணத்துல சுத்தி சுத்தி வந்து பில்டப் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, வந்த கல்யாணத்தை விட்டுட்டு அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி பேசி எனக்கு அது போட்டாங்க இது போட்டாங்கன்னு ஃபீல் ஆவாங்க. என்ன இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்த உங்களை மாதிரி சில பேர் இருக்காங்க. அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம். உண்மையை சொல்லணும்னா மேகி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவளோட கல்யாணம் பார்த்து எங்களை விட அவளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இவ மேல அவ்ளோ பாசம். அதனால மேகிய 2 நாள் முன்னாடியே அனுப்பி வச்சிருங்க. ஆமா ஆண்டி, நானும் அவகிட்ட போன்ல சொல்லிட்டேன், நீங்க அவளை 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்பி வச்சிடுங்க. மேகி மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவசியம் வர பாக்குறோம். இல்லனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறோம். ஆனா மேகி வந்துடுவாள? அவ வேலை எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ரீயா இருந்தால்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருவா. சரிங்க, இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். நாங்க கிளம்புறோம். வாமா.
வர ஆண்டி. ம். வர சீதாக்கா. பாய் லக்கி. பாய். என்னடி மாப்பிள்ளை பேரு கிளத்தம்னு போட்டிருக்கு? நார்த் இந்தியனா? படிக்காத முண்டோம், அது கிளத்தம் இல்ல, கௌதம். அப்பாடா, மதர் ப்ராப்ளம் சால்வ். 2 நாளைக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். அம்மா, என்ன மேகி? என்ன மாட்டி கொடுத்துட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்கியா? மாட்டி கொடுத்தனா? யாரு? அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கூட்டிட்டு வந்தீங்களே, அவதான். ஓ, உங்க அம்மாவா? அவையா அம்மா, பல்ல உடைச்சிருவேன். எங்க அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க. முதல்ல அந்த அம்மா மாத்துங்க. மாத்தணுமா? ஆமா, எனக்கு அவளை பிடிக்கல. வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன கட்டி பிடிச்சு வெள்ளக்காக்கான்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, ரூம்குள்ள வந்து என்ன கமெண்ட் அடிக்கிறா. அப்படி என்ன கமெண்ட் பண்ணா? அது உனக்கு முக்கியமா? இந்த பாரு, எனக்கு அவளை பிடிக்கல. ஃபர்ஸ்ட் இந்த மதர் கேரக்டர் மாத்துங்க. லூசானி, ஏதோ சேனலை மாத்த சொல்ற மாதிரி மாத்த சொல்ற. அந்த அம்மாவெல்லாம் மாத்த முடியாது. அவதான் உனக்கு அம்மா. அப்போ என் வார்த்தைக்கு இங்க மரியாதையே இல்லையா? நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இத பார் மேகி, ஹீரோக்கு பிடிக்கலனா ஹீரோயினை மாத்துறது, டேட் சொதப்புனா ஆர்டிஸ்ட மாத்துறது, இவருக்கு பதிலாக இவர்னு போடுறது, இதெல்லாம் டிவி சீரியல்ல. நம்ம டிராமால முடியாது. கங்கா தான் உங்க அம்மான்னு டோட்டல் ஃபேமிலி கிட்ட கமிட் பண்ணியாச்சு. அத மாத்த முடியாது. ஆனா கங்கா கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. அவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. பாக்காத, தடன்னு பேசிட்டே இருக்கா. கேட்காத, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாப்பா. இருக்காத. இருக்க வேணுமா? அப்ப நான் வீட்டுக்கு போறேன். பாய். மேகி மேகி, அந்த இருக்காத இல்ல, கங்கா இருக்கிற இடத்துல நீ இருக்காதுன்னு சொன்ன. இத பார் மேகி, இந்த கஷ்டம் எல்லாம் 2 நாளைக்கு தான். கங்கா நல்ல ஆர்டிஸ்ட், சூப்பரா ஆக்ட் பண்ணி உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழியில போயிடலாம். ஆல் ஹாப்பீஸ். நம்பலாமா? சொல்றது ராம். அதனால தான் டவுட்டா இருக்கு. நீங்க வந்து எப்படியாவது அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தா கடைசியில நீங்க இங்க செட்டில் ஆயிட்டீங்க. அது இல்ல தம்பி. என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்கன்னு சொன்னல. நான் தான் சொன்னேனே தம்பி. ஆனா உங்க தாத்தா பொண்ணை பிரிய வேண்டாம், இங்கே இருங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னாலும் நீங்க ஒத்துட்டு இருக்க கூடாது. இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கணும். எப்படி தம்பி சொல்றது? உங்க தாத்தா என்ன பார்த்து பாசமா நீ என் பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு வார்த்தை என்ன ஒண்ணுமே பேச விடாம பண்ணிடுச்சு. அப்படின்னா அவர் பொண்ணா இருந்து இங்கே காலத்தை தள்ளலான் இருக்கீங்களா? ச்சே, 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 ச்சே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க தாத்தா உடம்பு சரியில்லாதவர்னு நீங்க சொன்னீங்கல்ல, வந்த உடனே என் பொண்ணு கூட்டிட்டு போனா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன் தம்பி. சென்டிமெண்ட் சீனை உடனே பிரேக் பண்ண கூடாது தம்பி. ஒரு 2-3 சீனா இழுத்தாதான் நல்லா இருக்கும். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இது சினிமா இல்லங்க. இங்க ரொம்ப இழுத்தா டவுட் வந்து எல்லாரும் மாட்டிக்குவோம். எனக்கு என்ன, உங்க தாத்தாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் எதுவும் பேசாம இருந்தேன். 2 நாள் டைம் கொடுங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த மங்கம்மாவை வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். 2 நாள் எதுக்கு? இன்னைக்கே ஒண்ணும் பண்ண முடியாதா? ஏன் தம்பி, பேமெண்ட் பிரச்சனையா? இல்ல, உங்க தாத்தா மனசு கஷ்டப்படாம அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போனோம்னா 2 நாள் ஆகும். நீ ஒண்ணும் ஒரி பண்ணிக்காத தம்பி, இது உங்களுக்கு தான் புதுசா தெரியும். நான் இந்த மாதிரி கேரக்டரை சினிமால நிறைய பண்ணிருக்கேன். 30 years எக்ஸ்பீரியன்ஸ். எனி டயலாக் சிங்கிள் டேக். ஒரு தடவை சொல்லி கொடுத்தா 100 தடவை சொல்லுவேன் தம்பி. சீனியர் மோஸ்ட் ஜூனியர் ஆக்ட்ரஸ் நான். அது சரி, பேசும்போது அடிக்கடி ஏன் எங்களை பாக்குறீங்க? டவுட் வந்துடாது? அது ஆடியன்ஸ் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கேட கூடமா சொதப்பி எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. ஒழுங்கா நடிங்க. சரிங்க தம்பி. 2 நாள்ல மங்கம்மாவை கூட்டிட்டு வெளியே போயிடணும். உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா அதுதான் கிளைமாக்ஸ். ஓகே? கேர்ஃபுல்லா இருங்க.
இந்தாங்கப்பா. வேண்டாமா. என்ன ஆச்சுப்பா, ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏன்பா, நம்ம மங்கம்மாவை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? ஆமா பார்வதி, என் பேத்தியை வளர்த்த அம்மா வந்துட்டாங்க. அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. என் பேத்தி இங்கேருந்து போயிட்டாள்னா மறுபடியும் இந்த வீடு நரகமாயிடுமா. நினைச்சு பார்க்கவே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. என் பொண்ணு கல்யாணம் இல்லாத குறைய அவ பொண்ணு மங்கம்மா தீர்த்து வச்சான்னு நினைச்சேன். இப்ப அவளும் என்னை விட்டு போறாமா. இல்லப்பா, மங்கம்மா போமாட்டா, நம்மளெல்லாம் விட்டு போமாட்டாப்பா. அவ எப்போ நம்ம கூட தான் இருப்பா. எப்படிமா சொல்ற? மங்கம்மா நம்ம வீட்டு பொண்ணுதான். இருந்தாலும் பெத்தவங்க அனாதையா அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளை எடுத்து வளர்த்ததெல்லாம் அந்த அம்மா தானே, நம்மளா? இத்தனை வருஷம் அவங்களும் பாசத்தை கொட்டி வளர்த்துருக்காங்க. எப்படிமா விட்டு கொடுப்பாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பேத்தி என்னை விட்டு போக போறா. என் உயிரும் அவளோட போயிடுமா. அப்பா என்ன சொல்றீங்க மாமா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. மங்கம்மா இங்கேருந்து போக மாட்டா. ஆமா மாமா, நான் சொல்றதை நம்புங்க. மங்கம்மாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. எப்படிமா சொல்ற? அதான் அவளை கூட்டு போறதுக்கு அவளை வளர்த்த அம்மா வந்திருக்காங்களே. அவங்க வந்தா நம்ம அனுப்பிடுவோமா? மங்கம்மா உங்க பேத்தி. அவளை கூட்டிட்டு வந்தது யாரு? ராம். மங்கம்மாவை கூட்டிட்டு வந்த அதே ராம் தான் அந்த அம்மாவையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தான். மங்கம்மாவை இந்த குடும்பத்துல ஒருத்தியாக்கி உங்க மனசுல சந்தோஷத்தையும் உங்க உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்தவன் ராம் தானே. இவ்வளவு செஞ்ச ராம் மங்கம்மாவை நம்ம கூடயே நிரந்தரமா இருக்கிற மாதிரி பண்ண மாட்டானா என்ன? நிச்சயமா பண்ணுவாமம்மா. அவனுக்கு நீங்க என்ன உசுரு. இந்த குடும்பம் தான் அவனுக்கு உலகம். இந்த வீட்டுல பொறுப்பான பேரனா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவன் தான் நிறைவேற்றி வச்சிருக்கான். நீங்க கவனிச்சிங்களோ இல்லையா தெரியல, அவன் ரொம்ப மாறிட்டாமம்மா. 24 மணி நேரமும் இந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் தான் மாமா அவன் கஷ்டப்படுறான். ஆமாம்மா, நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ராம் இவ்வளவு சீக்கிரம் இப்படி மாறிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. என்ன இருந்தாலும் என் பேரன் இல்லையா? அப்பா, நம்ம கிருஷ்ணா கூட இத பத்தி அவங்க அம்மாட்ட பேசிட்டு தான் இருக்கான். ராம் ஆல்ரெடி பேசிட்டான் பார்வதி. என்கிட்ட சொன்னான். அத மாமா கிட்ட சொல்லலாம்னு தான் நான் இங்க வந்தேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. ராம் போய் சொன்னானா மங்கம்மா அம்மா நிச்சயமா ஒத்துக்குவாங்க. ராம் ஒத்துக்க வச்சிருவான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. கிருஷ்ணா கூட நல்ல சாமர்த்தியமா பேசிடுவான்பா. 2 பேரும் முயற்சி பண்ணட்டுமா? எனக்கு என் பேத்தி இங்க இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். பார்வதி, மங்கம்மாவோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற முக்கியமான ஒரு விருந்தாளி. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம ஒழுங்கா நீதாமா கவனிச்சுக்கணும். மாமா அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. வீட்டுக்கு மூத்த மருமகளா நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க மாமா. நான் வரேன் மாமா. இந்தாங்கப்பா. அந்த பொம்பளை என் ரூம்ல இருந்து வெளியில அனுப்புங்க. என் கூட இருக்க கூடாது. யார சொல்ற? வேற யாரு? அதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஒரு ஓவர் ஆக்டிங் திலகத்தை. அததான் தப்பு. உன் அம்மாவை அப்படிலாம் பேசக்கூடாது. யாரு அவ? என் அம்மாவா? எங்க அம்மா நிழல் கூட சமமா வர மாட்டா. முதல்ல வெளியில அனுப்புங்க. ஏன் அவங்க இங்க இருந்தா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமேன்னு பயமா? ஹலோ,
நான் உங்ககிட்ட பேசல, ராம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ யார்கிட்ட வேணா பேசு, உன் வீட்டுக்கு நீ போக முடியாது. ராம், நான் எங்க வீட்டுக்கு போகணும். முடியாதுன்னு சொல்றேன்ல. முடியாதுன்னு சொல்ல நீ யாரியா? நான் யாரா? நீ வீட்டு ப்ராப்ளத்துல இருந்தப்போ 5 லட்சம் கொடுத்தானே, அவன் தான் நான். நீ ஒண்ணு சும்மா கொடுக்கலையே. சும்மா யாரும் 5 லட்சத்தை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. பணத்தை எடுத்து வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. டேய் கிருஷ்ணா, அவசரப்படாதடா. சுமாரா, இத பார், உன் ப்ராப்ளத்துக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம், அதே மாதிரி எங்க ப்ராப்ளத்துக்கு நீ ஹெல்ப் பண்ற. தாத்தா கம்பல் பண்ணதுனால தான் அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தோம். இதெல்லாம் தெரிஞ்சோ நீ இப்படி சின்ன விஷயத்துக்காக கலாட்டா பண்ணா அப்புறம் தாத்தாவுக்கு நீ பேத்தியான்னு டவுட் வந்துடும். அதுக்காக அவ கூட நான் நடிக்கிறமா? அந்த அம்மா ஒன்னும் உனக்கு சளைச்சவங்க இல்ல, சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட். ஆமா ஆமா, பெரிய ஆர்டிஸ்ட். டயலாக் சொல்லிட்டு எப்ப கட் சொல்லுவாங்கன்னு டைரக்டர் மூஞ்சே பாத்துட்டு இருக்கா. இங்க யாரும் டைரக்டர் இல்லையே மேகி. இந்த ஃப்ராட் டிராமாக்கு நீங்க தானே டைரக்டர்? டேய், எதுக்கு தேவையில்லாத விஷயம் பேசுற? சரி, தேவையான விஷயத்தையே பேசுவோம். நான் இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு போயே ஆகணும். இல்லனா எங்க அம்மா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன கொண்டே போட்டுடுவாங்க. அப்புறம் நீங்க வேற பேத்தியா தான் தேடிக்கணும். வெயிட் மேகி, எதுக்கு உங்க அம்மா உன்னை கொல்லுவாங்க? பின்ன வயசு பொண்ணு ராத்திரி வீட்டுக்கு போலனா எந்த அம்மா சும்மா இருப்பாங்க? எங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க. நீ என்ன பொண்ணா? இந்த கேள்வியை கிருஷ்ணாவது கேட்கலாம். டேய், வாயிலே குத்துவ. நீ வீட்டுக்கு தானே போகணும், போ. டேய் கிருஷ்ணா, இப்பதானே போக கூடாதுன்னு சொன்னேன். ராம், ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். உங்க அம்மா உன்னை கொன்னா அந்த கர்மத்தை நாங்க பாக்கணுமா? அதனாலதான் இப்ப அனுப்புறேன், போ. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த பொம்பளை ரூம்ல இருந்து வெளியில அனுப்புங்க, அப்பதான் நான் எஸ்கேப் ஆக முடியும். ஆல் டென்ஷன் அண்ட் கன்ஃபியூஷன். அக்கா, அக்கா, இந்தாங்க பால் குடிங்க. இந்தாங்க நாத்தனாரே, பால் குடிங்க. என்ன நாத்தனாரே அப்படி பாக்குறீங்க? எப்ப எங்க மாமனார் உங்களை பார்த்து என் பொண்ணு மாதிரின்னு சொன்னாரோ அப்பவே நீங்க என் நாத்தனார் ஆயிட்டீங்க. எனக்கும் அக்கா ஆயிட்டீங்க. பாலை குடிங்க நாத்தனாரே. நான் அப்புறமா குடிக்கிறேன். அக்கா, நீங்க மங்கம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? நீங்க அவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே எங்க அப்பா இடிஞ்சு போயிட்டாரு. அவர் அவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ஆமாங்க நாத்தனாரே, எங்க கல்யாணி, அதாவது மங்கம்மாவுடைய அம்மா, அவ இந்த வீட்டை விட்டு போனதும் இந்த வீடே நரகமாயிடுச்சு. மங்கம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் நிலைமை மாறி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். சாகர நிலைமையில இருந்த எங்க அப்பாக்கு மங்கம்மா வந்த அப்புறம் தான் உயிர் வந்துச்சு. அவர் இன்னைக்கு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே மங்கம்மா தான். இப்ப நீங்க மங்கம்மாவை கூட்டிட்டு போயிட்டா மறுபடியும் இந்த வீடு நரகமாயிடும். எங்க யாருக்குமே சந்தோஷம் நிம்மதி இல்லாம போயிடும். என் அப்பாக்காக மங்கம்மாவை இங்கே விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா அவ இல்லனா எங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டாரு. அவர் மட்டும் இல்ல நாத்தனாரே, மங்கம்மா மேல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உயிரையே வச்சிருக்கோம். வந்த கொஞ்ச நாள்லயே எங்க எல்லார் மனசுலயும் அவ இடம் பிடிச்சிட்டா. அவ இல்லாத இந்த வீட்டை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அக்கா, நீங்க பெரிய மனசு பண்ணி அவளை எங்க கூடயே விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். எங்க குடும்ப நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. அதுக்காக உங்க கால்ல கூட விழுறேன். ஐயோ வேண்டாங்க. எங்க மங்கம்மா வீட்லயே விட்டுருங்க. இல்லனா எங்க மாமனார் உயிர் போய் இந்த குடும்பமே நிற்கதி ஆயிடும். இத பாருங்க, மடியாதி பிச்சை கேக்குறேன். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. உங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையிலேயே மங்கம்மா என் பொண்ணு இல்ல. ஆமா, உண்மையத்தான் சொல்ற, அவ என் பொண்ணு இல்ல. ஹோமியோ
கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா.